வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ். இப்போ நம்ம தல அஜித்தினுடைய விஸ்வாசம் சில நாட்களுக்கு முன்னாடி வெளிவந்து ரொம்பவே வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த படம் இப்போ கர்நாடகாவில் கன்னட மொழியில் மொழிமாற்றம் செஞ்சு ஜெகன் மல்லான்ற பேரில் சில நாட்களில் வெளியிட போகிறாங்க. இதன் மூலமாக கடந்த 50 வருடங்களாக எந்த ஒரு இந்திய நடிகரும் செய்யாத ஒரு சாதனையை நம்ம தல அஜித் அவர்கள் நிகழ்த்தியிருக்காரு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உடனடியான அப்டேட்ஸை பெற பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. டைரக்டர் சிவாவோட இயக்கத்தில் நம்ம தல அஜித்தினுடைய நடிப்பில் இப்போ பொங்கலுக்கு வெளிவந்து ரொம்பவே வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்க படம் தான் விஸ்வாசம். இந்த படம் வசூலில் பல சாதனைகளை முறியடிச்சிருக்கு. நம்ம தல அஜித்தினுடைய கேரியரில் இது ஒரு புதிய உச்சத்தை கொண்டு வந்திருக்கு. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 200 கோடிகளுக்கு மேலே வசூல் செஞ்சிருக்க நம்ம தல அஜித்தினுடைய விஸ்வாசம் 25 நாட்களை கடந்து இன்னும் திரையரங்கில் ரொம்பவே வெற்றிகரமாக ஓடி தன்னுடைய வசூல் வேட்டையை தொடர்ந்துட்டு இருக்கு. இந்த நிலையில் இப்போ இந்த படத்தை கன்னட மொழியில் மொழிமாற்றம் செஞ்சு ஜெகன் மல்லான்ற பெயர்ல வெளியிட போறாங்க. கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் கன்னட திரையுலகினரோட எதிர்ப்பு காரணமா எந்த ஒரு படமுமே கன்னடத்துக்கு மொழிமாற்றம் செய்யப்படாம அதனுடைய நேரடி மொழியிலேயே தான் வெளியிடுறாங்க. இந்த வழக்கம் கடந்த 1960 இருந்தே நடைமுறையில இருந்துட்டு வருது. இந்த நிலையில தான் நம்ம தல அஜித்தினுடைய எண்ணெய் எறிந்தால் படம் 2017 கன்னட மொழியில மொழிமாற்றம் செஞ்சு சத்யதேவ் IPS என்ற பேர்ல வெளியிடப்பட்டது. அப்ப குறைந்த தியேட்டர்களே வெளிவந்தாலும் மக்களிடையே ரொம்ப நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. அதன் பிறகு அடுத்தடுத்து நம்ம தல அஜித்தினுடைய ஆரம்பம் மற்றும் விவேகம் 2 படங்களுமே கன்னட மொழியில மொழிமாற்றம் செஞ்சு வெளியிடப்பட்டது. இதுல விவேகம் படத்தை பொறுத்த வரைக்கும் கர்நாடகால கன்னட படங்களுக்கு ஈக்குவலான தியேட்டர்ல வெளியிடப்பட்டு ரொம்ப பெரிய சாதனையை படைச்சிருந்தது. மேலும் நம்ம தல அஜித்துக்கு கர்நாடகால இது ஒரு பெரிய அளவுல மார்க்கெட்டையே உருவாக்கி தந்தது. அதை தொடர்ந்து இப்ப வெற்றிகரமா ஓடிட்டு இருக்க நம்ம தல அஜித்தினுடைய விஸ்வாசம் படத்தையும் கன்னட மொழியில மொழிமாற்றம் செஞ்சு ஜெகமல்லான்ற பெயர்ல கூடிய விரைவில் வெளியிட போறாங்க. இதன் மூலமா கடந்த 50 வருடங்களா ஒரு நடிகருடைய படத்தை அடுத்தடுத்து கன்னட மொழியில மொழிமாற்றம் செஞ்சு வெளியிட்டது மட்டும் இல்லாம அதுல வெற்றியும் கண்ட ஒரே இந்திய நடிகர் என்ற அந்தஸ்தை நம்ம தல அஜித் அவர்கள் பெற்றிருக்காரு. கர்நாடகால தமிழ் படங்களுக்கும் தமிழக நடிகர்களுக்கும் ரொம்ப பெரிய எதிர்ப்பு குரல் கொடுக்கிற வாட்டாள் நாகராஜ் போன்ற ஆளுங்க இருக்க இடத்துல கடந்த 50 வருடங்களா எந்த ஒரு இந்திய நடிகரும் செய்ய முடியாத சாதனையை சம மாசா தொடர்ந்து சாதிச்சு காட்டிய நம்ம தல அஜித்தை பத்தியும் அவருடைய விஸ்வாசம் படத்தை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.